இந்த பூனை பையில செஞ்ச சிறப்பான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டுது. அதை பார்த்த ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்கறது ஒரு மூச்சங்கானம் பேச்சங்கானம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தலை பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படியே தூக்கி பார்த்ததுக்கு அவ்வளோதான் சரி ஓகே தூக்கி எதுவும் குப்பை தொட்டி தான் போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு என்ன பண்ணுறாருக்கா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா தட்டாரு. தட்டின பிறகு பார்த்தனாக்கா அந்த பூனை வந்து அசடா வந்து ஏஞ்சிக்கிட்டு இருக்குது. டே என்னடா நடக்குது இங்கே எனக்கு சத்தியமாக புரியலைங்க. அடுத்ததான் வந்து இங்கே வந்து ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்குது. அந்த குழந்தை எடுத்து போய் வந்து அந்த ஒரு பூனை பார்த்துட்டு வச்சு அந்த குழந்தையுமே வந்து அழுகி வந்து நிப்பாட்டிடுது. ஆனால் இது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பூனையோட ரியாக்ஷனை பாருங்களேன். எனக்குன்ட்டே வரீங்களா என்கிட்ட சலசலம் பண்ணுறதுக்குன்னு மாத்தா உங்களை பெற்று போட்டாங்கன்ற மாதிரி வந்து அந்த பூனை வந்து பார்க்கும். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பூனையை வந்து பாருங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் சொன்னாலுமே வந்து தூரம் வந்து ஏஞ்செல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டார். வெறும் வாழை அசைவே வச்சே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு வந்து சோத்து மூட்டையிலையும் சோத்து மூட்டை அதுலேயும் சோத்து மூட்டை கூட இருந்தால் கூட பரவாயில்லைங்க. செம சோம்பேறியாக இருக்குது பாருங்களேன். ஒரு துளி உடம்பு அசையில் வால் மட்டும் தான் வந்து அசையுது. ஸோ இது வந்து ஃபன்னாக இருந்துச்சு பிடிச்சிருந்துனாக்கா மறக்காம உங்களுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க.